எப்படி இருக்கு? ஐயோ சான்ஸே இல்லை. நல்லா இருக்கா? ஐயோ அட்டாசமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஸ்டஃப்டு பாருங்க, உள்ள நல்லா இருக்கு. இந்த கோதுமை மாவு வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி நீங்க மாவு பிசையும் போது நல்லா சாஃப்ட் ஆயிரும். நல்லா சாஃப்டா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைன்னா 1 ஹவர் நீங்க அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கு. பேசிட்டு சாப்பிட்டுட்டு பேச மாட்டேன். யூடியூப் சேனல்ல வரவேற்கிறோம். இது ராகினி ஸ்மித், நான் வந்து வில்லியம் ஸ்மித். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ராகினி கொண்டு வந்திருக்கா. என்னன்னு கேட்கலாம். என்ன ராகினி இன்னைக்கு வந்து சிக்கன் ஸ்டஃப்ட் சப்பாத்தி செய்ய போறோம். ஆமா, இது வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, சமையல் ஆரம்பிக்கலாமா? ஓகே. என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடணும். ஓகே, கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊத்தி மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் வைக்கணும். இந்த ஹாட் வாட்டர் ஊத்தும் போது மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். அப்போ வந்து சப்பாத்தியும் நல்லா சாஃப்டா இருக்கும், ஹார்டா இருக்கும். அதனால ஆமா, இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதனால இப்போ அதே மாதிரி நான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிட்டு, இது ஹாட் வாட்டர்ல. ஆமா, ஓகே. அப்புறம் சால்ட் போட்டுக்கணும், தேவையான சால்ட். அதுக்கப்புறம் நான் ஒரு கப் மாவு எடுத்து வச்சிருக்கேன், கோதுமை மாவு. இதுல சேர்த்து மாவு பிசைய போறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு பிசைக்கணும். ஓகே, பாருங்க, வெறும் தண்ணி ஊத்தி மாவு இப்படி பிசைஞ்சாச்சு. சுடு தண்ணி ஊத்தி இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்து அப்படியே நம்ம பிசைஞ்சிடணும். ஆமா, பாருங்க சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி செய்யலாம். ஓகே ராகி, இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து மாவு ரெடியா பிசைஞ்சு வச்சுட்டேன். அது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். அந்த டைம்ல கேப்ல வந்து நம்ம இப்போ சப்பாத்தில சிக்கனை ஸ்டஃப் பண்றதுக்கு அதுக்கு வேண்டியதை நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகே, இப்போ பேன் காஞ்சிட்ட பிறகு இந்த எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே, வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா வாசனை வருதுல்ல? நல்ல வாசனையா இருக்கு. இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இத நல்லா வதக்கணும், அந்த பச்சை வாடை போகணும். கண்டிப்பா, அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு அப்புறம் தான் அடுத்தது சேர்க்கணும். ஓகே, இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மிளகாய் தூள். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இந்த கறி மசால் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, இதுல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் சோம்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். சரிப்பா, அப்பதான் அந்த டேஸ்ட் வரும், வாசனை வரும். ஆமா, நல்லா இருக்கும்ல, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டும், மசாலா நல்லா வதக்கணும். ஆமா, நல்லா வதக்கியாச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் சிம்ல வச்சு
மெதுவா வதக்கிட்டே இருக்கணும். ஓகே. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே. கொஞ்சமா சேர்த்துக்கிறேன், ஏன்னா சிக்கன்ல ஏற்கனவே சால்ட் போட்டு தான் வேக வச்சிருக்கேன். ஆமா, அதனால கொஞ்சமா இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும். நல்லா ட்ரை ரோஸ்ட். ஆமா. இப்போ பாருங்க, இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்துல நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நம்ம மிக்ஸில போட்டு எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிருங்க. பாயில் பண்ணிட்டு அப்புறம் அது பீசஸ் எல்லாம் எடுத்துட்டு போன் எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு வெறும் சிக்கனை மிக்ஸில போட்டு ஒரு சுத்தி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஓகே. இது வந்து எப்படியும் ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். ஆமா, எலும்பு எடுத்தது போக. ஆமா. சிக்கன் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து வேற பாத்திரத்துல மாத்திட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணோம் சப்பாத்தில. இப்ப உப்பு பாக்குறா கூட பாத்துக்கலாம்ல? பாத்துக்கலாம். ஓகே. ஆனா இப்படி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது அப்படியே சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? இப்போ மாவு பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி தேய்க்க போறேன். ஓகே. நல்லா சாஃப்டா இருக்குல்ல? நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டஃப் பண்ணும். ஓகே. சுடுதண்ணியில மாவு பிசைஞ்சாதான் அந்த சாஃப்ட்னஸ். ஆமா. கையில எடுக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கு. ஆமா. சூப்பர். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இப்போ கொஞ்சோண்டு மல்லி இலை இதுல சேர்த்துட்டு சிக்கன்ல அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணோம். ஓகே. இந்த மல்லி இலை போடும்போது கொஞ்சம் வாசனையா இருக்கும். ஆமா, அதுக்காக நம்ம சேர்க்கறது. ஓகே. இப்போ இந்த சிக்கனை சப்பாத்தி மாவுல வைக்கணும். ஓகே ஓகே. ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, செஞ்சு பாருங்க, குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா, ஈவினிங்ல டிஃபன் மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம பிரஸ் பண்ண போறோம், அப்படிதானே? ஆமா. ஒரு பை மாதிரி செஞ்சு அதுக்குள்ள வச்சு மாதிரி செஞ்சுட்டு. சூப்பர். இப்படி செஞ்சுட்டு ஓகே. கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் மேல இருக்க மாவு மட்டும் லைட்டா எடுத்துட்டு. ஆமா ஆமா. எடுத்துட்டு கொஞ்சம் இதை எடுத்து மாவு எடுத்து போட்டு ஓகே அப்படியே நம்ம தேய்ச்சிடணும். சூப்பர். அப்படியே தோசையில போட்டு எடுக்க வேண்டியதான். தோசை கல்ல போட்டு எடுத்துடணும். சூப்பர் சூப்பர். சூப்பரா வந்துருச்சுல? பாருங்க, இது மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம பிளேட்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை கல்ல போட்டு எடுத்துடலாம். சூப்பர். அடுத்த சப்பாத்தி ரெடி பண்ணி பசிக்குது இப்போமே. ஆமா, சிக்கன் வந்தாலே பசி வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆமா, நீங்க வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும் அது. அதனால நீங்க லீவு நாள்ல கண்டிப்பா இது ஒரு ரெசிபியா வந்து ஒரு மெனுவா வச்சுக்கோங்க.
வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களே சாப்பிடுவாங்க, தாத்தா பாட்டியே சாப்பிடுவாங்க. அதனால கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிக்கன் ஃப்ரை வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பா அல்டிமேட்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மடிக்கிறது ஒரு தான் பார்த்துக்கோங்க, அப்படியே மடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்படிதான் சும்மா அப்படியே மடிச்சிட வேண்டியதுதான். ஆமா, ஃபர்ஸ்ட் செய்யற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் 2 செஞ்சு பழகிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் செஞ்சிருவீங்க. அப்படியே ஃபோல்ட் பண்ணி அவ்வளவுதான். ஸ்டஃப் வெளியா வராம ஃபோல்டு பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. மேல எக்ஸஸா இருக்கிறத கொஞ்சம் எடுத்துடலாம். அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு அழகா வந்துருச்சு பாருங்க. மாவு கொஞ்சம் தூவிக்கணும். சூப்பர். இப்ப பாருங்க, ஸ்டஃப் பண்ண அந்த சிக்கனை இதுல வச்சு சப்பாத்தில வச்சு நல்லா அப்படியே தேய்ச்சாச்சு. ஓகே, இப்ப பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாமா? ஆமா, இப்ப தோசை கல்ல போட்டு அப்படியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ தோசைகள் காஞ்சிச்சு. இப்ப இந்த சப்பாத்திய சுட்டு எடுத்துடலாம். சூப்பர். உடனே எண்ணெய் ஊத்தக்கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம எண்ணெய் ஊத்தணும். இப்ப திருப்பி போட்டிருக்கீங்கல்ல? ஆமா, இப்ப திருப்பி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் திருப்பி போடணும். ஓகே, இப்படி திருப்பி போட்டே இருக்கணும். நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் வெந்துட்ட பிறகு நம்ம அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணணும். ஓகே, கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணலாம். மேல ஸ்பூன்ல வச்சு ஊத்திக்கலாம். பட் என்ன இது வச்சு தேய்க்கிறப்போ எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல? ஆமா, எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஆமா, இந்த சைடும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஓரம் மட்டும் கொஞ்சம் நம்ம அமுக்கி விடணும். ப்ரெஸ் பண்ணோம்னா அப்ப அந்த ஓரம் நல்லா வெந்துடும். எப்பவுமே அழகா வந்துருச்சு. நல்ல வாசனை வருது. ஆமா, உள்ள அந்த ஸ்டஃப் வந்து பேக் ஆகுது. அதான் அந்த மசாலா வாசனை. மசாலா வாசனை நல்லா வருது. புகை வருது பாருங்க. அது கொஞ்சம் சிம்ல வச்சு கொஞ்சம் மெதுவா திருப்பி திருப்பி விட்டே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது. ஹை ஃப்ளேம்ல வச்சா தீஞ்சிரும், ஒரு பக்கம் தீஞ்சிரும். ஆயில் போதுமா? ஆயில் போதும், இதுக்கு மேல வேணாம். ஓகே, நல்ல வாசனை வருது. இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தினுடைய வாசனை சூப்பரா இருக்கு. போதுமா? இந்த ஓரம் மட்டும் அதுக்காக கொஞ்ச நேரம். ஓகே ஓகே, லைட்டா சிம்ல வச்சு, அது மொத்தமா இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு செஞ்சுட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி போட்டாதான் அந்த இடமும் எல்லா இடமும். ஆமா, எல்லா இடமும் நல்லா குக் ஆகும். இந்த இதெல்லாம் வெந்துரும் பாருங்க, ஓரம்லாம் லைட்டா. இப்ப பாருங்க, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஓகே, அடுத்த சப்பாத்தி. நெக்ஸ்ட்
நீங்க மைதா மாவுல கூட இது மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். ஓ, இப்போ நம்ம கோதுமை மாவுல செஞ்சிருக்கோம். ஆமா, மைதா மாவுல செய்யலாம். மைதா மாவுல செய்யலாம், நல்லா இருக்கும். ஓ, லைட்டா இது மேல அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். 2 பக்கம் பண்ணுவோம்ல. ஆமா, அந்த காலத்துல ஒரு சின்ன கட்டை மாதிரி இருக்கும். ஆமா, அதுல வந்து துணியை வச்சிருப்பாங்க. சுத்தி வச்சிருப்பாங்க வீட்டுல எல்லாம், தாத்தா பாட்டி காலத்துல. ஆமா, அத வச்சு இது மாதிரி சப்பாத்தி தோசை அதுக்கெல்லாம் இப்படி வச்சு இப்படி இப்படி பிரஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு இல்லாட்டி கத்திரிக்காய். ஆமா, அதுவும் செஞ்சுக்கலாம். ஆமா, கத்திரிக்காய் கூட கட் பண்ணிட்டு அது மாதிரி ஒத்தி ஒத்தி எடுக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓகே, சப்பாத்தி. சப்பாத்தி. ஆமா ஆமா, இங்க பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. இதுக்கு என்ன இது? இது வந்து சும்மா சிக்கன் கிரேவி. ஆமா, டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, சாஃப்டா இருக்கு. எப்படி இருக்கு? ஐயோ, சான்ஸே இல்ல. நல்லா இருக்கா? ஐயோ, அட்டகாசமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஸ்டஃப்டு பாருங்க, உள்ள நல்லா இருக்கு. இந்த கோதுமை மாவு வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி நீங்க மாவு பிசையும் போது நல்லா சாஃப்ட் ஆயிரும். நல்லா சாஃப்டா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour நீங்க அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுட்டு பேச மாட்டேன். கண்டிப்பா இதை வந்து வீட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்களே வச்சு ஊருது. நீங்க தொடர்ந்து எங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. தொடர்ந்து எங்க வீடியோ வாட்ச் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த சூப்பர் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.